الله أكبر देखो दीवार पे चढ़ रही है। الله أكبر الله أكبر அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோயின் கடுமையால் வெளுத்து மெலிந்த முகத்துடன் ஓர் உம்மா, அதாவது அம்மா, மருத்துவமனையின் வெள்ளை தலையணையில் சோர்வாக படுத்து கிடக்கிறார். சுற்றிலும் வலியின் மற்றும் இயலாமையின் ஒரு மௌனமான சூழல் நிலவுகிறது. அருகில் உப்பாவும் மற்றும் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கவலையுடன் நிற்கிறார்கள். அவர்களின் முகங்களில் நம்பிக்கையின் ஒரு மெல்லிய ஒளிக்கீற்றை தேடும் பாவம். சிகிச்சையளிக்கும் மருத்துவர் விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை வழங்கிய போதும் இந்த நோய்க்கு பின்னால் வேறு ஏதோ சக்திகள் இருக்கின்றன என்ற எண்ணம் எல்லோரிடமும் இருந்தது. இந்த சூழலில்தான் இறை நம்பிக்கையின் மற்றும் பிரார்த்தனையின் சக்தியில் நம்பிக்கை வைத்து ஒரு உஸ்தாத், அதாவது ஆசிரியர் அல்லது மார்க்க அறிஞர் உள்ளே வந்தார். அவர் அல்லாஹ்வின் நாமங்களை உச்சரித்து அந்த உம்மாவின் நோய் குணமடைவதற்காக மனப்பூர்வமாக பிரார்த்திக்கத் தொடங்கினார். யா அல்லாஹ், இந்த சகோதரியின் துயரத்தை நீக்குவாயாக. ஷைத்தானின் தொல்லைகளிலிருந்தும் சூனியத்தின், அதாவது சிஹரின் பயங்கர பிடியிலிருந்தும் நீ பாதுகாவல் அளிப்பாயாக என்ற உச்சரிப்புடன் அவர் ருக்கியாவின், அதாவது குர்ஆன் வசனங்கள் மூலம் சிகிச்சை அளித்தல் சில வசனங்களை மெதுவாக ஓதினார். பிறகு நம்பிக்கையின் மற்றும் சக்தியின் உரத்த குரலில் அந்த அறையில் முழங்கியது, அல்லாஹு அக்பர். அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணம் அமைதியாக படுத்து கிடந்த அந்த உம்மாவின் உடல் ஒன்று திடுக்கிட்டு அதிர்ந்தது. கண்கள் அதிகமாக சிவந்து கடுமையான ஒரு பாவம் அந்த முகத்தில் படர்ந்தது. சில நிமிடங்களுக்குள் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றலுடன் அவர்கள் படுக்கையிலிருந்து குதித்து எழுந்து கோபத்துடன் படுக்கையில் நிற்கிறார்கள். இந்த எதிர்பாராத எதிர்வினையை கண்ட சுற்றியிருந்தவர்கள் பயந்து பின்வாங்கினர். இது விஞ்ஞான ரீதியான நோய் அல்ல, மாறாக முன்பு ஏற்பட்ட சூனியத்தின், அதாவது சிஹரின் உபத்திரவம் இன்றும் அந்த உடலில் வலிமையாக நிலைத்திருக்கிறது என்பதன் தெளிவான அறிகுறிதான் அந்த பயம் நிறைந்த துள்ளி எழுதல். இறை நம்பிக்கை ஒரு பாதுகாப்பு கவசம் என்றும் அல்லாஹ்வின் நினைவு சூனியத்தின் தாக்கத்தை கூட அசைத்து போடும் என்றும் இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் சூனியத்தின் மற்றும் பிற தொல்லைகளின் தீங்கிலிருந்து பாதுகாவல் அளித்து அருள் புரிவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.